எழுதினதான சுவிசேஷம் 20வது அதிகாரம் 17 முதல் 19 வரை. இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புற ஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், இவை அனைத்தும் இந்த வசனங்களில் கொடுக்கப்படுகிறது. அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் அனைத்துமே ஒரே நோக்கத்திற்காக. இயேசு கிறிஸ்து மானிடனாக இந்த பூமியிலே பிறந்ததும் இந்த 3 காரியங்களையும் நிறைவேற்றத்தான். அப்படி இந்த 3 காரியங்களில் நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 7வது வசனத்தில், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லித்தானே வந்தார். அந்த சித்தம்தான் அவருடைய பாடுகளும், அவருடைய மரணமும், அவருடைய உயிர்த்தெழுதலும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் உண்டாகிற மகிமையையும், அவருடைய உயிர்த்தெழுதலின் நோக்கத்தையும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் தியானிக்க போகிறோம். We are today going to meditate the glory of his resurrection, the reason for his resurrection, and the power of his resurrection. முதலாவது, the glory of his resurrection, அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமை. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னதைத்தான் இந்த வேத பகுதியிலே எழுதப்பட்டுள்ளது. மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்றால், மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு இனி மரிப்பதில்லை என்று அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் சாரிபாத்தினுடைய மகன் இறந்து போனவனை எலியா உயிரோடு எழுப்பினான். அதுபோல செத்துப்போன சூனேமியாளுடைய மகனை எலிசா உயிரோடு எழுப்பினார். புதிய ஏற்பாட்டில் மரித்து 4 நாள் கழிச்சு லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார். மரித்து போன நாயின் விதவையினுடைய மகனை இயேசு உயிரோடு எழுப்பினார். தொற்கால் என்னும் தபித்தாளுடைய மகளை
பேதுரு உயிரோடு எழுப்பினார். ஐத்திகு என்னும் வாலிபனை அப்போஸ்தலனாகிய பவுல் உயிரோடு எழுப்பினார். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, மரித்தவர்கள் உயிரோடு எழுந்த சரித்திரம் உண்டு. அப்படி உயிரோடு எழுந்த அத்தனை பேரும் மறுபடியும் மரித்து போய்விட்டார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். இயேசுவே எழுப்பின லாசரு கூட மறுபடியும் மரித்து போனான். ஆனால் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். அவர் மரித்து மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்த இயேசு திரும்ப மரிக்கவில்லை. அவர் உயிரோடு இருக்கும்போதே பரத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அதுதான் அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமை. எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த இயேசு இன்று வரை ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய மரணத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்ன வார்த்தைகளை வாசிப்போம். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22 24 வரை. வேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவர் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. தேவன் அவருடைய மரண உபாதையின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து தாவீதும் சங்கீத புஸ்தகத்தில் சொல்லியுள்ளார். அவர் சொன்னதைத்தான் பேதுரு அப்போஸ்தலர் 2 சொல்லியுள்ளார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 25 இருந்து வாசிப்போம். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், பரிசுத்தருடைய அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும், கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும், அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். சங்கீதக்காரன் தாவீது கூட அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லியிருக்கிறார். இந்த வேத வசனங்கள் அவர் மறுபடியும் மரிக்கவில்லை என்பதை தெளிவாக விளக்குகிறது. மறுபடியும் மரிக்காத இயேசு எப்படி பரலோகத்தில் பிதாவினிடத்தில் போய் சேர்ந்தார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம்
9வது வசனம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. நல்ல அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. எங்கே போனார்? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தால். அங்கே தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அந்த இயேசு சொன்னார், வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன் ஆகிலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு மரணத்தை ஜெயித்து மறுபடியும் மரிக்காது உயிர்த்தெழுந்தவராய் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவோடு கூட அவருடைய சிங்காசனத்துக்கு அருகில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக காணப்படுகிறாரே. அவர் இன்றும் ஜீவிக்கிறவர். அவர் மறுபடியும் மரிக்கவில்லை. அதுதான் அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமை. அல்லேலூயா. அடுத்தபடியாக the reason for his resurrection, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தவருடைய நோக்கம் அல்லது காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இயேசு அத்தனை பாடுகள் பட்டு மரித்து அந்த மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தவராய் பரலோகத்திற்கு ஏறி சென்றார்? அப்போ அந்த உயிர்த்தெழுதலில் உள்ள மகிமை என்ன? உயிர்த்தெழுதலின் காரணம் என்ன? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 20 முதல் 23 வசனங்களை வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இயேசு உயிர்த்தெல்லாவிட்டால் அவர் பாடுபட்டது பிரயோஜனப்படாது. இயேசு உயிர்த்தெல்லாவிட்டால் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இயேசு உயிர்த்தெல்லாவிட்டால் நீங்களும் நானும் அவருடைய வருகையிலே உயிரோடு எழுந்திருக்க முடியாது. வாசிப்போம். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த உயிர்த்தெழுதலை குறித்து கர்த்தர் தானியேலுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம். நீயோ வென்றால் முடிவு வருமட்டும் போயிரு. நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சொந்த விதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். நல்ல கவனிங்க. தானியேலுக்கு சொல்லுகிறாரு, நாட்களின் முடிவு, கடைசி காலத்தில் உன் சுதந்திர வீதத்திற்கு நீ எழுந்திருப்பாய். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா என் இயேசு உயிர்த்தெழுந்தாக வேண்டுமேயா. நல்ல கவனிங்க. That's also the glory of his resurrection. எந்த காரணத்துக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார்? வாசித்தோமே 1 கொரிந்தியர் 15:20 கிறிஸ்துவோ
மரித்தோரில் எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடினால் ஆதாமால் மரணம் உண்டானது. எல்லாம் கவனிக்க வேண்டும். மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார். அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை குறித்தும் அந்த வருகையில் நடைபெறக்கூடிய மறுரூபம் அல்லது உயிர்த்தெழுதலை குறித்தும் எழுதி வைத்திருக்கிறார். வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தெய்வ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அந்த உயிர்த்தெழுதலுக்காக தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். வாசிப்போம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, அதற்காக தான் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க அப்போஸ்தலர் 1:9 இயேசு கிறிஸ்து மேகத்திலே எடுத்துக்கொள்ளப்படுகின்றார். அவருடைய வருகையில் நடைபெறக்கூடிய உயிர்த்தெழுதலைத்தான் இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் ஏன் ஆலயத்துக்கு வந்து தேவ செய்தி கேட்குறோன்னா, அந்த வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தலாம். அந்த வருகையிலே கைவிடப்பட்டு விட்டால் எழுந்திருக்க மாட்டோம். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வருகை ரகசியமாயிருக்கும். அந்த ரகசிய வருகையிலே நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 51-52 வாசிப்போமே. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நல்ல கவனிங்க. ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், அழிவுள்ளதாகிய இது, இந்த சரீரம் அழிவுள்ளது, அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும். நல்லா கிடைங்க. உண்மையான மரணம் சொல்லுகிறது இந்த உலகத்தில் மரிக்கிற மரணம் அல்ல, இரண்டாவது மரணம் சொல்லி அக்கினி கடலுக்கு போகிறது தான். அங்க போகாம நித்தியமாய் அந்த சாவாமையை தரித்து கொள்ளாமல் இருக்கதான் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். வாசிப்போம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணம் ஜெயம்னா என்ன? நல்லா கவனிங்க. இயேசு மரணத்தை ஜெயித்து தான் உயிரோடு போனார். நீங்களும் நானும்
அந்த மரணத்தை ஜெயித்து தான் பரலோகத்தில் அவரோடு கூட போய் இருக்க போகிறான். நல்லா கவனிக்க வேண்டாம். அதற்காக தான் அவர் மரித்தார், அதற்காகத்தான் பாடுபட்டார், அதற்காகத்தான் உயிர் தெழுந்தார். வாசிப்போம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு எதுல ஜெயம் கொடுக்கிற? மரணத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. அதற்காகத்தான் நமக்கு தெரியாது ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த மரணம், ஏன் இந்த உயிர் தெழுதல். அந்த வருகைக்காக தான், அவரோடு கூட போய் நித்திய நித்தியமாய் இருக்கிறதற்கு தான். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அந்த இரண்டாவது மரணத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுனால தான் மரணத்தை ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த இரண்டாவது மரணம் சொல்றது நித்திய நித்தியமாய் எரிகிற அக்னியில போய் போடுறது தான். அங்க போனதுக்கு அப்புறம் வெளியே வர முடியாது, முடிஞ்சிடும். நம்ம போயிடக்கூடாது. அந்த போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அத்தனை வேதனையை இயேசு சகித்தார், அத்தனை பாடுகளை அவர் பட்டார். அவருடைய இரத்தத்தினால தான் அந்த பாவ மன்னிப்பு, அவருடைய இரத்தத்தினால தான் பிதாவோடு கூட ஒரு ஒப்புரவாகுதல், அந்த இரத்தத்தினால தான் நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அந்த இரத்தத்தினால தான் நமக்குள்ள ரட்சிப்பு வருகிறது. அந்த இரத்தத்தினால தான் நித்திய ஜீவன் அடைகிறோம். அப்படி அந்த இரத்தத்தினால நம்ம பாவ மன்னிப்பு பெற்று இரண்டாவது மரணத்துக்குள் போகாமல் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும்னா அவருடைய வருகையிலே உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். அவருடைய வருகையில் நம்ம எழுந்திருக்கும் பொழுது மாத்திரமே மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 14வது 15வது வசனங்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். இது இரண்டாம் மரணம். நல்லா கவனிங்க. அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் இட்டர்னிட்டின்னு சொல்றோம். தமிழ்ல நித்தியம். ஒன்று இட்டர்னல் ஹெவன், நித்திய ராஜ்யம். அது இன்னொன்று இட்டர்னல் ஹெல். ரெண்டுலையும் போனவங்க நித்தியமா அங்கதான் இருக்க முடியும். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டியா நித்திய நித்தியமா அங்கதான். அதனாலதான் அதுக்கு பேரு நித்திய ஜீவன்னு சொல்லப்படுகிறது. ஹெல்லுக்குள்ள போயிட்டோமா அது நித்திய நித்திய அக்கினை, அக்கினிக்குள்ள போயிடுறோம். அப்ப ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த நோக்கம், the reason for his resurrection, to raise every one of us when Jesus comes. 15வது வசனம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன். பாவம் செய்யறான். என்னைக்கு உன் பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் தெரியுமா? எப்போ
அவருடைய இரத்தத்தில் நீ கழுவப்படுகிறியோ, எப்போ அந்த இரத்தம் உன்னை பரிசுத்தமாக்கி பிதாவோடு கூட ஒப்புரவாக்குதோ, உன்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுரும். கொலோசையரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனமும் 20வது வசனமும். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. நம்ம ஒரு நாளும் கூட நம்ம never knew the value of his resurrection. We never knew the value of our salvation. அந்த உயிர்த்தெழுதலின் நோக்கத்தையும் நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பினுடைய மதிப்பையும் நம்ம தெரிந்து கொண்டா நம்மளால் பாவம் செய்யவே முடியாது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் அவரோடு கூட நீ ஒப்புரவாகின உடனே உன் பாவத்தை மன்னிச்சிட்டா ஜீவ புஸ்தகத்தில் எழுதிடுவார். எழுதப்பட்டது அழிக்கப்படக்கூடாது, அழிக்கப்படும். யாத்ராகமம் 32வது அதிகாரம் 32வது வசனம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். ஏன் இந்த வார்த்தையை சொன்னா அது நீக்கப்படுகிற அனுபவம் உண்டு. அதனாலதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இருக்கதான் சால்வேஷன். நீ பாவம் செய்த உடனேயே உன் இருதயத்துக்குள்ள நீ பரலோகத்தை இழந்துட்டன்னு உன் இருதயம் சொல்லும். நல்லா கவனிக்க வேண்டாம். கோடி 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 பணம் இருந்தாலும் அந்த பணம் பரலோகத்துக்கு கொண்டு போயிடாது. அதனால தான் இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். I am the way, I am the truth, I am the life சொன்னார். நல்ல கவனிங்க. அவர் மூலமாக தான் நீ ரட்சிக்கப்பட்டுட்டீன்னா, நீ எந்த உபத்திரவத்தின் பாதையில் நீ போனாலும் உன் இருதயத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். நல்லா கவனிக்க வேண்டாம். The joy of salvation through the crucifixion and the resurrection of Jesus Christ remains in our heart forever until we will be taken up when Jesus comes. நல்லா கவனிங்க. அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் மூலம் நாம் பெற்ற ரட்சிப்பினால் உண்டான சந்தோஷங்கிறது இயேசுடைய வருகை வரைக்கும் இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். நல்லா கவனிங்க. What a glorious word. ஜெயம் கொள்ள வேண்டாம். மரணத்தை ஜெயித்தார், நாமும் ஜெயம் கொள்ள வேண்டாம். அந்த 2வது மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் மரணத்தை மரணமே
உன் கூர் எங்கே? அம்மா, நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம்னா அந்த மரணத்திலிருந்து ஜெயம் கொடுக்கிறாரு. எப்பொழுதுமே நமக்குள்ள ஒரு அக்கினி பற்றி எரிய வேண்டாம். அதுக்கு தான் உயிர்த்தெழுந்த வல்லமை. அல்லேலூயா. அதை நம்ம பார்க்க போகிறோம். The power of his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையா. That is the power of resurrection. அந்த வல்லமையில நம்மளையும் எழுப்புவாங்க. எப்படி எழுப்புவார்? ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனம். அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. அப்படின்னா அது யாரு? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். அப்ப அது என்னது? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நல்லா கவனிங்க. நீ என்னைக்கு ரட்சிக்கப்படுகிறியோ அவர் உள்ள வந்து வாசமா இருப்பாரு. அவர் நம்மளை நிரப்புற அனுபவங்கிறது வேற. பீயிங் filled by the Holy Spirit is different. The dwelling of the Holy Spirit in our heart is different. எப்படி இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்கிறாரோ அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள் வாசம் செய்வார். அதே மாதிரி தேவாதி தேவனும் வாசம் செய்வார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நல்ல கவனிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி, இது பிதாவை குறிக்கிறது, உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 6:19 வாஸ்தமே, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவராலே. அப்ப அது பரிசுத்த ஆவியை குறித்துக்கிறது. இது பிதாவை குறித்து சொல்லுகிறது, இது பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ நான் வாசல் அருகே நின்று கதவை தட்டுகிறேன், எவனும் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கான், நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன்னு சொன்னாரு. அது இயேசு கிறிஸ்து. இந்த திரித்துவம் நமக்குள் வாசம் செய்வார். ஒவ்வொரு மூலமாக ஒவ்வொரு காரியங்கள் நமக்குள்ள நடைபெற்று கொண்டே இருக்கும். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர், நீ பரிசுத்த ஆவியானவருக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கலைன்னா உன்னை எழுப்ப மாட்டார். அது யாருக்கும் தெரியாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 13:14 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்மளோடு கூட இருப்பதான் ஏன் சொல்கிறார். இந்த 3 பேரோட உறவுகள் நமக்குள்ளே இருக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது.
அந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால தான் பிதாவோடு கூட ஒப்புரவாயிடுறோம். நல்ல கவனிங்க. நீ பாவ மன்னிப்பு கிடைச்சி பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உன்னை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தில் வழி நடத்துவார். இயேசு கிறிஸ்து சொன்னது பரிசுத்தம் சொன்னா எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை இயேசு சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 48வது வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல, பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதா பூரண சர்க்குணர். அது என்னன்னு சொன்னா பரிசுத்தத்தின் பூரணங்கிறது. பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அப்ப தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தங்கிறது பிதாவுடைய பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தில் போனாதான் அங்க போக முடியும். அதற்காகத்தான் இயேசு ஒவ்வொரு நாளும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரபடி அவரே. நல்ல கவனிங்க, பரிந்து பேசுகிறவர். நம்ம ஏன் இன்னும் உயிரோடு இருக்கோம்? ஏன் நம்ம பாவத்தில் சாகல? நல்லது, அவர் பரிந்து பேசுகிறாரு. நீங்க லூக்கா 13வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வந்து வாசித்து பார்த்தா அவர் எப்படி பரிந்து பேசுவார்னு எழுதப்பட்டிருக்கோம். அந்த பரிந்து பேசுகிறதுனால தான் நம்ம ஒன்றும் மறிக்கலை, நமக்கு டைம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவருடைய கிருபைங்கிறது பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரம் இருக்கோ அவ்வளவு அவருடைய கிருபை. சங்கீதம் 103 வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கிடுங்க. அந்த கிருபையில் நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அன்று தண்டிக்காம இருக்கிறாரு. அவருடைய பாடு, அவர் சிந்தின ரத்தம், அவர் மரித்து உயிர் தெழுந்த நோக்கம் நம்மள நிறைவேறாம போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. அவர் பரிந்து பேசி, அவர் இரக்கம் உள்ளவர். ஆனால் தெய்வ பயம்னு சொல்லும் பொழுது பிதாவை நினைத்து தான். ஏன் தெய்வ பயமா? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நல்ல கவனிங்க, தேவன் கெடுப்பார் பிதா. அப்ப அந்த பயங்கிறது அவரை குறித்து தான் இருக்கும். சின்ன பாவம் செஞ்சா கூட பயம். நீ பரிசுத்தமா மட்டும் இருந்தீனா கம்பீரமா நடந்து போகலாம். என் தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை, கம்பீரமா நடக்கலாம். பரிசுத்தமா இருந்தா மாத்திரம். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் அதில் நடத்துறதுக்காக தான் ஆவியானவரை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்க இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார்.
எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். 13வது 14வது வசனங்கள். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குடிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குடிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். நல்லா கவனித்துக்கொள்ளுங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த ஆவி நமக்குள்ள வந்து நம்மளை உயிரடைய வைக்கும். அதைத்தான் நம்ம ரோமர் 8:11 வாசித்தோம். கிறிஸ்துவை மரித்தோரில் இந்த எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரில் இந்த எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினால் சாவுக்கு எதுவான உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அதற்காக தான் இயேசு உயிர் தெழுந்தார். அதைத்தான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51-52 வாசித்தான். இதோ ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன், நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஏன் பவுல் அப்படி சொன்னார்னா, அவர் காலத்தில் இயேசு வருவார்னு அவர் நம்பியிருந்தார். நம்ம எல்லாரும் நித்திரை ஆகியும் கடைசி எக்காலம் தணிக்கும் பொழுது ஒரு இமைப்பொழுதில் ஒரு நொடியில் நம் மறுரூபமாக்கப்படுவோம். மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பாங்க, நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே தம்முடைய வல்லமையான செயல், பவர், the power of resurrection, அது உயிர்த்தெழுதலின் வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக. அதைத்தான் 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2-3 வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், அவர் இருக்கிற வண்ணமாகவே, அதுதான் அவருடைய சாயலுக்கு நம்மளை மாற்றுகிறார். அப்போ ஆண்டவர் நம்மளதில் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எப்படி இருக்கும்? நல்லா யோசித்து பாருங்களேன். அதற்காக தான் உங்களை இங்கே கொண்டு வந்து சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அவருக்கு ஒப்பாக வாசிப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அப்போ எப்படி அவர் நம்மளை அவரை போல அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுவப்படுத்துவாராம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நல்ல கவனம். அந்த சாயல், அவருடைய சாயல். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்படின்னா நம்மளை மறுரூபப்படுத்துகிறவர் பிதா, குமாரன், பரிசுத்தாவி. நீ பரிசுத்தாவியை ஒதுக்கிட்டீன்னா, ஓரங்கட்டிட்டீன்னா மறுரூபமாக மாட்டாய். இயேசுவை ஓரங்கட்டினா நம்ம ரட்சிப்பிலே நிறைய மாட்டோம். பிதாவை ஓரங்கட்டினா பரிசுத்தத்துக்குள்ளே போக முடியாது.
அப்போ இவங்க இணைஞ்சு செயல்படுகிற ஒரு அனுபவங்களுக்காகத்தான் இயேசு பாடுபட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆவது நாளிலே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா.